ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு குளோபல் சேட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சேட் ஆப்ஷன் வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி கூட நம்ம ஷேர் பண்ணும்போது நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா, நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக நம்ம டெய்லி தண்ணி குடிக்கிறியா டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்குற மாதிரி வார்த்தையாகவே மாறிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வாட்ஸ்அப்போட ஃபேஸ்புக்கோட இம்பேக்ட் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு எல்லாருமே தெரியும். ஸோ ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பை வாங்கிட்டாங்க, அதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் இப்போ வரப்போகிற புது ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படியே கூடவே பார்த்திங்கன்னா கூகுள் கீபோர்டோட ஒரு புது அப்டேட்டும் வந்துட்டுருக்கு. ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் பார்த்தேன், ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு டக்குன்னு பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்போட மல்டி டிவைஸ் லாகின் சப்போர்ட். இது என்னென்னா ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃபஸ்ட்ரேஷனாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் தனி நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், வாட்ஸ்அப் பர்சனலும் தனி நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ வாட்ஸ்அப் வந்து அவங்களோட இந்த ஃபீச்சர் வந்து பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா இப்போ ஒரே நம்பரை வச்சு நம்ம நிறைய டிவைஸ் வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படா வரும்னு யாரும் வெயிட் பண்ணாத நாளே இல்லை. ஏன்னா இது கூடிய சீக்கிரம் வரப்போகுது. மேபி ஆண்ட்ராய்டு 11 வரலாம். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுது இதை படிக்கும்போது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா M21 நம்ம ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நான் அதை டெஸ்ட் பண்ணுறக்காக என் சிம்மை தூக்கி அதில் போட்டு வாட்ஸ்அப்லாம் பேக்கப் பண்ணி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப ஒரு ஃபஸ்ட்ரேஷனாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த நம்ம ஒரு அக்கௌண்ட்டை வச்சு மற்ற இருக்கிற 4 அக்கௌண்ட்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேட்டு மற்ற விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைஸில் இந்த டிவைஸோட சப்போர்ட் இல்லாமே வந்து மெயின் டிவைஸோட சப்போர்ட் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்தால் ஒரு அருமையான ஃபீச்சராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம டக்குன்னு 2வது ஃபீச்சரை பார்த்துருவோம். 2வது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் பை டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இது சூப்பரான ஃபீச்சருங்க, நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் நமக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். பீப்புளை வச்சு சர்ச் பண்ணலாம், டேட்டை வச்சு சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணால் நம்ம டேட்டில் என்ன நடந்துச்சு நம்ம மெமரிஸ்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான். ஏன்னா வாட்ஸ்அப்பில் சேட்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, பர்டிகுலர் டேட்டில் என்ன சர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சர் இதில் எனேபிள் பண்ண போகிறாங்க. இது ஒரு எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னே சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா 3வது ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக அந்த இன்பில்ட் அப்ளிகேஷனில் மட்டும் இல்லை, அவங்க வெப் ப்ரௌசர்லையும் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப் ப்ரௌசர் மூலிமா போய் அந்த வெப் ப்ரௌசர்லையும் நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதில் 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கிளியர் என்டையர் சேட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பீட்டா பில்லில் போயிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணி சேட்ஸ் டீல் பண்ணிட்டு இருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேர் பண்ணி சில மெசேஜ் வச்சுருப்போம் தெரியுமா, நம்ம இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஸ்டேர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மெசேஜ் அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே டோட்டலாக ஒரே டேப்பில் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா டேட்டா நிறைய அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற குரூப்ஸுக்கும் அதேமாதிரி நம்ம பண்ணுற வாட்ஸ்அப் சேட்டுக்கும் வந்து இதே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. என்டையர் கிளியர் சேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கிளியர் சேட்டை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. இது பீட்டா டெஸ்டிங்லேருந்து நமக்கு அஃபிஷியலாக வரட்டும், என்ன இருந்ததை பார்த்துடலாம். ஸோ அடுத்து அந்த என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப் சம்மந்தமான சப்போர்ட் ஃபீச்சரு. இது பார்த்திங்கன்னா வீடியோ கால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் அவங்க சொல்கிறாங்க. ஷேர் சேட் அப்படின்ற ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஆப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து வீடியோ காலிங் சப்போர்ட் வந்து எனேபிள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சேட் ரூம்ஸ் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து இது கிடையாது, அவுட் சைட் இந்தியா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன எதுன்னு தெரியல, பார்ப்போம். இதெல்லாம் மேபி ஆண்ட்ராய்டு 11 வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்றத என்னோட கணிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்து நம்ம கூகுள் கீபோர்டோட ஃபீச்சர்ஸ் என்ன இது அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம கூகுள் கீபோர்டில் பார்த்திங்கன்னா 2 இன்ட்ரெஸ்டிங் நியூ அடிஷன்ஸ் வரப்போகுது. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு இப்போ வரையும் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கிளிப்போர்டுக்கு, அந்த ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமேஜையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோமில் இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நமக்கு வெர்ஷன் பார்த்திங்கன்னா க்ரோம் 84 அப்படின்ற வெர்ஷனில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு 10 11 சப்போர்ட் இருக்கும்போது வந்து க்ரோமில் பண்ணிக்கலாம், பீட்டா பில் யூஸ் பண்ணி தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது கிளியராக என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஆனால் நமக்கு வந்து அஃபிஷியலாக வரும்போது நேட்டிவாகவே வந்து நம்ம இமேஜை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கிளிப்போர்டில் வச்சுக்க முடியும், எப்போ எங்கே வேணால் பேஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்னே நான் சொல்லுவேன். ஏன்னா டெஸ்ட்டுக்கு பதிலாக அடுத்து இமேஜோ அப்படியே கீபோர்டை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா எந்த இடத்துல நம்ம அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் ஈஸியாக கீபோர்டு ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு அருமையான ஃபீச்சர்னே கூகுள் கிட்ட நான் சொல்லுவேன்.
ரெண்டாவது ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ். ஆமாங்க, நமக்கு வந்து கூகுள் கீபோர்டில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம சர்ச் பண்ணிட்டு இருப்போம், கிஃப்ட் சர்ச் பண்ணுவோம், நிறைய சர்ச் ஆப்ஷன் மேலேயே வரும் பார்த்தீங்களா கூகுள் கீபோர்டில். அந்த ஆப்ஷனை வந்து இப்போ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக கூகுள் லென்ஸ் வந்து கீபோர்டில் இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. சூப்பரான ஒரு ஃபீச்சர்னே நான் சொல்லுவேன். ஏன்னா கூகுள் லென்ஸ் வந்து நம்ம தனியாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணோம்னா எங்கே டேப் பண்ணுறோமோ அது என்ன அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன எதுன்றதை நம்ம ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி அதோட ரிசல்ட்ஸோ அதோட சஜஷன்ஸோ கொடுக்கும். ஆக்சுவலாக கீபோர்டில் இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. சர்ச்சை வந்து டோட்டலாக தூக்கிட்டு அந்த ஆப்பை நம்ம அங்கே அந்த ஆப்ஷன் வந்து அங்கே கொடுக்கும்போது நம்ம அந்த பர்டிகுலர் சர்ச்சில் போய் அந்த டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணால் போதும். அந்த ஸ்கேனர் ஓப்பன் ஆகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கிளிப்போர்டில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து ஒரு அருமையான ஃபீச்சர்னே சொல்லுவோம். ஸோ வித் சர்ச்சு ப்ளஸ் இந்த இன்டகிரேஷனும் இருக்கிறதுனால வந்து இதுவும் ஒரு நல்ல அருமையான ஆப்ஷனே சொல்லுவேன். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான ஃபீச்சர் தான் கூகுள் கீபோர்டில் வரப்போகுது. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ வந்து இவ்வளோ தூரம் பொறுமையாக எல்லாமே பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் VM தமிழ். தமிழால் இணைவோம், தமிழை விதைப்போம்.